Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல தான் ஒரு சூப்பரான Badass Efx எடிட்டிங் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு மைல்டான Efx எடிட்டிங் வந்து டுட்டோரியல் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேடாஸோட டைப்பும் வந்து நான் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். இந்த எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கிஃப்டி Efx இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை போட்டப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ எங்களுக்கு இந்த மாதிரி வந்து டுட்டோரியல் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியலாகவே மேக் பண்ணிடலாமே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது புரியும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நான் சில வீடியோக்கு தான் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். பட் நீங்கள் ஒன் டைம் இதை வந்து எஃபெக்ட் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் எந்த வீடியோக்கு வேணாலும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும். ரொம்பவே சூப்பராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அலைட் மோஷன் யூஸ் பண்ணி தான் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வச்சு சொல்லித்தரேன். நான் எதுக்கு இமேஜ் வச்சு சொல்லித்தரேன் அதையும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ இது எதுக்கு நான் இமேஜ் வச்சு சொல்லித்தர போகிறேன்னா, இது பார்த்திங்கன்னா ரொம்பவே லேக் ஆகும். இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைலுக்கு வந்து லேக் ஆகும். எந்த மொபைல்னாலுமே கொஞ்சம் வந்து லேக் ஆகும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு இமேஜை நீங்கள் இதே போல் எடுத்துக்கோங்க. இதே போல் இமேஜ் எடுத்துகிட்டு அந்த இமேஜில் வந்து உங்களுக்கு தேவையான நான் சொல்லித்தரேன் இந்த எஃபெக்ட்ஸு, அதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வீடியோஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் காப்பி பண்ணி அந்த வீடியோஸ்க்கு பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் அந்த லேக் இருக்காது. டக்குன்னு நீங்கள் வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காண்டி தான் நான் வந்து இமேஜில் வந்து இந்த எஃபெக்ட்ஸை பேஸ்ட் பண்ணுறேன். அதே போல் நீங்களும் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டு தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இதே போல் ஜஸ்ட்டு ஒரு இமேஜ் ஓகேங்களா, எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா டிஸ்டோர்ஷன் அண்ட் வார்ப்புன்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைல்ஸ் ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா க்ராப் ஆஃப் செட்னு இருக்கும். இதில் வந்து ஜஸ்ட் மிரரை மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே எனேபிள் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா டிஸ்டோர்ஷன் வார்ப் அகைன் போங்க. அகைன் போனீங்கன்னா அதில் சர்க்குலர் ரிப்பிள் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா சென்டர் வந்து எதுவுமே நீங்கள் வந்து டச் பண்ணாதீங்க. லைக் ஃப்ரீக்வன்சி போயிட்டு ஃப்ரீக்வன்சியில் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க, எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா இதே போல் கம்மி பண்ணுங்கள். ரொம்பவே கம்மி பண்ணுங்கள். அதாவது 25 இருக்குதுல்ல, அதை வந்து அப்படியே கம்மி பண்ணிட்டு ஒரு 7.50 இல்லைனா 7.60 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே இருக்கிற ஃப்ரீக்வன்சியை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிங்கன்னா ஃபுல்லாமே டவுன் பண்ணிடுங்க. அதாவது 0க்கு கொண்டு வந்துடுங்க அதோடய ஃப்ரீக்வன்சியை. ஓகே, கவனமாக பார்த்துக்கோங்க. லைக் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 7.60, அதுக்கப்புறம் வந்துட்டு 0க்கு வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கிராஃப் ஆப்ஷன் போங்க. கிராஃப் ஆப்ஷன் போய்ட்டு நான் வைக்கிற மாதிரி கிராஃப் வந்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதே போல் ஒரு கிராஃப் வச்சுட்டு அதை என்ன பண்ணிங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுறேன். லைக் ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே போல் ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ட்ரென்த்துக்கு போங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தில் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், அதுக்கப்புறம் எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம். ஸ்டார்டிங் வந்து 25 இருக்கும், 0.025. அது வந்து நீங்கள் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. எண்டிங் பார்த்தீங்கன்னா 0.000 அந்த மாதிரி ஃபுல்லாக 0 ஆக்கிடுங்க. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து நம்ம காப்பி பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே போல் வந்து ஒரு ரிப்பிள் கிடச்சிருக்கா நமக்கு. ஸோ இப்போ ஸ்ட்ரென்த்து ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. ரேடியஸ் இருக்குதுல்ல, அந்த ரேடியஸை பார்த்தீங்கன்னா 0.80 அதாவது மேக்ஸிமம் வச்சுருங்க. ஓகே ஓகே, ரேடியஸ் வந்து வச்சுருங்க. வேறு எதுவுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம் சர்க்குலர் ரிப்பிளில். ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா மறுபடியும் டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப். அதில் போனீங்கன்னா டர்புலன்ட் டிஸ்பிளேஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இதான் அது டர்புலன்ட் டிஸ்பிளேஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து வீடியோ அந்த இமேஜ் வந்து இப்படி ஆயிரும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா பேரலக்ஸ் வந்து டச் பண்ணாங்க, ஆஃப்செட் டச் பண்ணாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் போய்க்கோங்க. அந்த ஸ்ட்ரென்த்தில் என்ன பண்ணிங்கன்னா ஒரு கீ ஸ்ட்ரென்த் கொடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டு அதில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. ஸோ கீ ஃப்ரேம் வச்சுட்டு அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு வந்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த்தை 100 வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம் வச்சு அதை வந்து 0 ஆக்கிடுங்க. ஓகே, இதே போல் வந்து மேக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கிராஃப் ஆப்ஷன் போங்க. கிராஃப் ஆப்ஷன் போயிட்டு
இதே போல் நான் செட் பண்ணுற மாதிரி கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அதுக்கு வந்து வேறு கிராஃப் செட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டான கிராஃப் வந்து செட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டான கிராஃப். ஸோ இது வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்ட்ரென்த்து செட் பண்ணியாச்சு. தென் எவால்யூஷன் போங்க. எவால்யூஷனில் போனீங்கன்னா எவால்யூஷனை பார்த்தீங்கன்னா ஒரு 1.00 அந்த லெவலுக்கு வந்து கொண்டு போய் வச்சுருங்க. இதே போல் வச்சுருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பை ஆர் எக்ஸ்ஒய் இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒய் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்கேல் போங்க. ஸ்கேலில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கேலில் கீ ஃப்ரேம் வச்சுட்டு அந்த ஸ்கேலோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா இதே போல் கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்கேலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 0.1040 வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1.00 அந்த லெவலுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ண கர்வை வந்து இதுலேயுமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் வந்து எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. சீடுமே எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு ஆக்டேவ்ஸ்ன்னு இருக்குதுல்ல அதில் பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து கம்மி பண்ணி வச்சுருங்க. ஓகே ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு எப்படி சொல்ல ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் கிடச்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட் பீட் சாங்ஸுக்கு இல்லைனா டக்குன்னு கிளிப்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த மாதிரி மேக் பண்ணோம்னா அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தெரியும். ஓகேங்களா? ஓகே இப்போ டர்புலன்ட் டிஸ்பிளேஸ் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா Add Effects போங்க. Add Effects போய்ட்டு கலர் அண்ட் லைட் போங்க. அதில் பண்ணிங்கன்னா எக்ஸ்போஷர் அண்ட் காமா இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா எக்ஸ்போசரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஓரளவுக்கு சென்டரும் இல்லாமல் ஃபினிஷிங்கும் இல்லாமல் ஒரு மீடியமாக வந்து ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. ஓகே ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 0.40 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்போசர் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்பவும் ஹையாக வச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து நல்லா இருக்காது பார்க்குறேன். ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா கிராஃப் ஆப்ஷன் போங்க. நம்ம வந்து பேஸ்ட் பண்ண கிராஃப் வந்து ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா லெஃப்ட் உள்ளதை இது மாதிரி லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மைல்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே இதே போல் வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே முடிஞ்சு. எக்ஸ்போசர் கேமா கொடுத்தாச்சு. டர்புலன்ட் டிஸ்பிளேஸ் வந்து இப்போ ஆட் பண்ணிட்டோமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் அந்த ஜிட்டர் எஃபெக்ட் கொஞ்சம் அந்த கிளிப் வந்து ஆடுற மாதிரி இருக்கணும். அது ஒரு பீட் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஆட் பண்ணலாம். என்ன பண்ணுறீங்கன்னா Add Effects போங்க. Add Effects போய்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா ரேண்டம் ஜிட்டர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ரேண்டம் ஜிட்டரில் ஆங்கிள் இருக்குதுல்ல ஆங்கிளை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதே போல் வந்து கூட்டிடுங்க. அதாவது 180க்கு வச்சுருங்க. ஸோ தென் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா இதே போல் இன்க்ரீஸ் பண்ணி 60க்கு கொண்டு போயிருங்க. ஸோ மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா 25 இருக்கும். அதை குறைச்சி பார்த்தீங்கன்னா 8க்கு கொண்டு வந்துடுங்க. ஓகே ஸோ இதே போல் 8க்கு கொண்டு வந்துடுங்க. இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. இப்போ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதே போல் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பீட் ஆகி அதுக்கு வந்து அப்படியே ஒரு ஷேக் கொடுக்கும் அந்த வீடியோவுக்கு. நான் வந்து ப்ளே பண்ணி காட்டும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 செகண்டுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் எந்த கிளிப்புக்குனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் பேசிக்காக என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஃபாஸ்ட்டான சாங்ஸ்க்கு ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ்க்கு இதே போல் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட இஎஃப்எக்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஒரு எஃபெக்ட்டை காப்பி பண்ணி அப்படியே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணாலே போதும். வேலை வந்து முடிஞ்சிடும். ஜஸ்ட் ஒன் டைம் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இது பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறதையும் செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வெளியே டாடா பாய். See you.